சேர்களும் சகதிகளிலும் இருந்து சடலங்களாக மீட்கப்படும் உறவுகள், மீட்கப்பட்ட உடல்கள் ஒன்றாக புதைக்கப்படும் காட்சிகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இப்போ ரீசண்டாக நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் பார்த்திங்கன்னா நிர்மல் சியம்பலாபிட்டிய எனப்படும் ஒரு கமாண்டர் ஒரு பைலட் உயிரிழந்திருந்தார். இந்த விபத்தில் மக்கள் ஓரமாக இருந்தாங்கன்னா இவர் காப்பாற்றப்பட்டிருக்கலாம், அந்த ஹெலிகாப்டர் தரையிறக்கப்பட்டிருக்கலாம். மக்கள் அந்த இடத்துல கூட்டமாக நின்றதால தான் ஹெலிகாப்டரை தரையிறக்க முடியாமல் போனது அப்படின்ற மாதிரி பலரும் தங்களுடைய கருத்துக்களையும் கோபங்களையும் இப்போ தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்களா தெரியலை. இந்த வீதியில் நின்ற மக்கள், இந்த இடத்துல என்ன கார், இந்த வண்டி, இந்த வாகனங்கள் அகற்றப்பட்டிருந்தால் அது அந்த தண்ணீரில் விழுந்திருக்காது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. உடஞ்சி விழுந்துடுச்சு அப்படின்னு மக்கள் அந்த இடத்துல ஆரவாரமாகறாங்க. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மக்கள் அந்த இடத்துல நிற்காமல் போயிருந்தால் அந்த ஹெலிகாப்டர் இந்த மக்கள் நின்ற இடத்துலையே தரை இறக்கியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சிலரும் தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஒருவர், அதாவது அந்த பைலட் மட்டும்தான் உயிரிழந்திருக்கார் நிர்மல் சியம்பலப்பிட்டிய. மற்ற யாருமே அந்த இடத்துல எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் மீட்கப்பட்டிருக்காங்க. அதில் இருந்த மற்ற குழு மெம்பர்கள் ஒருவேளை அவங்க அப்படி அந்த இடத்துல இறக்க போகிறதா இருந்தால் கையை காட்டியிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சமிஞ்சை வழங்கியிருக்கலாம். அப்படி எதுவும் இல்லாத பட்சத்தில் நாம் யாரையுமே குறக்கூட முடியாது. அது சந்தர்ப்பம், சூழ்நிலை. அவங்க அங்கே லேர்ன் பண்ணுறதுக்காக வரலை. ஒருவேளை அவங்க வரும்போது அந்த சந்தர்ப்பத்தில் விபத்தாகிருக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. எது எப்படியோ ஒரு உயிர் பாரி போயிடுச்சு. மக்கள் அனைத்து விடயங்களையும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புதினமாக பார்க்காம, அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு வியக்கத்தக்க விடயங்களாக பார்க்காம, இந்த சந்தர்ப்பத்தில் நாம் என்ன செய்ய முடியும், நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத மட்டும் முயற்சியுங்க. அதுவும் தன்னால் முடிந்தால் தன்னுடைய உயிரையும் பாதுகாத்து கொள்ளக்கூடிய சூழலாக இருந்தால் இறங்கி உதவி செய்யுங்க. ஏன்னா பலருமே இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா உதவி செய்ய போன பலருமே உயிரிழந்திருக்கிறாங்க. உயிர்களை காப்பாற்றணும் அப்படின்னு நல்ல எண்ணத்தோட முயற்சி செய்த பலருமே உயிரிழந்திருக்கிறாங்க. இப்போதைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா பல உடல்கள் தொடர்ந்தும் மீட்கப்பட்டு வருது. இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு இப்போ ரீசெண்டாக கிடைச்ச ஒரு வாய்ஸ் தகவல் ஒன்று இருந்துச்சு. இது போயிட்டு நடந்தீங்க பாருங்க, எல்லாம் ஒன்றுக்கு போட்டு அடக்கம் பண்றாங்க. கொத்மலை கொத்மலை ரம்படகாம நடந்திருக்குது. இது போட்டு நாகசேதமாக போயிருக்கு. 35 பேர் தான் கிடைச்சிருக்கு. மற்ற என்ன தேடி கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் நல்லா காப்பாற்றணும் சாமி, எல்லாரும் நல்லா காப்பாற்றணும். ஒரே லைன்ல இருந்து பல வீடுகள் மொத்தமாக போயிருக்கு. அதே மாதிரி இப்போ எனக்கு ரீசெண்டாக அனுப்பியிருந்த ஐயூப் சகோதரர் அனுப்பின வீடியோ தான் கம்பளையில். இது பார்த்திங்கன்னா கம்பளையில் உடல்கள் எல்லாமே அந்த சேரும் சகதியோட உடல்கள் மீட்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே மிகவும் வேதனையான ஒரு சம்பவம். பல வருடங்களுக்கு பிறகு இலங்கையில் நடந்த இந்த மாதிரியான ஒரு இயற்கை அனர்த்தம். தயவு செய்து அன்பார்ந்த உறவுகளை, இந்த நேரங்களில் இந்த சோஷியல் மீடியாவில் உண்மைக்குமே சொல்கிறதுக்கு மிகவும் கேவலமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு சிலர் அவங்களுடைய செயல்பாடுகளை சோஷியல் மீடியாவில் காட்டுறாங்க. நாட்டினுடைய நிலைமை என்ன, நாடு போய்கொண்டிருக்கிற சூழல் என்ன, இன்றைக்கு வரைக்கும் பல உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம். இந்த மாதிரி சூழலில் கூட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் குதூகலம்னு வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய இளைஞர்களை இந்த மாதிரியான சில செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்க. அது பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. பார்க்கும்போதும் ரொம்பவும் வேதனையாக இருந்துச்சு. ஏன் எங்களுடைய நம்ம சனம் ஏன் இப்படி இருக்குது, நம்ம மக்களுக்கு தெரியாதா நாட்டில் என்ன நடக்குதுன்னு? தெரிஞ்சும் ஏன் இந்த மாதிரியான மிகவும் கீழ்த்தரமான செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்க அப்படின்றத
சொல்ல வார்த்தை இல்லை, மிகவும் வேதனையாக இருந்துச்சு. இந்த பாருங்கள், எனக்கு ஒரு வீடியோ ஒன்று ஒருத்தர் அனுப்பியிருந்தாங்க. சோஷியல் மீடியாவை திறந்தாலே எல்லாமே அதுதான் போயிட்டுருக்குது. டான்ஸும் ஆட்டமும் பாட்டமும் யூனிஃபார்மையும் போட்டுக்கிட்டு வெளிநாடுகளில் இருக்கிற நீங்கள் கொஞ்சம் மனசாட்சியோடு செயல்படுங்க. ஆட்டம் பாட்டம் குதூகலம் இல்லை. இந்த நேரத்தில் நம்மளுடைய உறவுகள் பல உயிர் இழந்திருக்காங்க, உடைமைகள் இழந்திருக்காங்க, எத்தனையோ விடயங்கள் இழந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழலில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தை தாண்டி நம்மளுடைய உறவுகளை பற்றி கொஞ்சம் சிந்திங்க. அவங்க போடக்கூடிய வீடியோக்களில் கூட பார்த்தீங்கன்னா கமெண்டில் பலருமே இதுதான் இப்போதைக்கு தேவையா, நாட்டு நிலைமை தெரியாதா அப்படின்ற மாதிரியும் பலர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் தொடர்ந்து வாலண்டரியாக வந்து செயல்படக்கூடிய உதவி செய்யக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்குமே ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் அதிகாரிகளுக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி தயவு செய்து கொஞ்சம் கண்ணியத்தோட மரியாதையோடையும் செயல்படுங்க. இந்த நேரம் எங்களுடைய நாட்டில் நடக்கக்கூடிய சூழல் மிகவும் வேதனைக்குரிய சூழல். இந்த நேரத்தில் கொஞ்சம் மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த வேதனை, விரக்தி, அந்த மக்களின் பிரச்சனை என்ன, அவங்க எவ்வளோ வேதனையோடு இருக்கிறாங்க, எத்தனை பேர் குடும்பத்தை இழந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் உறவுகளை, உடைமைகளை, எத்தனையோ விடயங்களை இழந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு மரியாதை செய்யும் பட்சத்துலையாவது கொஞ்சம் கண்ணியத்தோடு நடந்துக்கோங்க சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி தொடர்ந்தும் நாட்டுக்காக அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடிய அனைத்து அதிகாரிகள் அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.